செய்தி 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஷிமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூருவில் 2 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. தொடர்பில் இருந்த 5 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதால் அச்சம். கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக கர்நாடகா இன்று ஆலோசனை. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்று பரவலை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் வலியுறுத்தல். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற வாய்ப்பு. வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிஷா இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நாளை முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு. துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான பதவிகளுக்கான தேர்தல் 7ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உட்கட்சி தேர்தலில் போட்டியிட இன்று வேட்புமனு தாக்கல் தொடக்கம். சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்திலிருந்து இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 64 சொகுசு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. விழுப்புரத்தில் தனியார் பேருந்து மோதி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு. பேருந்தை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்திய பொதுமக்கள். தேனியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல தடை. விதிகளை மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. மானாமதுரையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை ஆற்றில் 2 கரைகளை தொட்டு ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். கழுகு பார்வையில் நியூஸ் 18 தொலைக்காட்சியால் பதிவு செய்யப்பட்ட ரம்யமான காட்சிகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி மும்பையில் இன்று தொடக்கம். போட்டியில் வென்று தொடரை கைப்பற்ற இரு அணிகளும் தீவிரம். கர்நாடகாவில் 2 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒமிக்ரான் பாதிப்புள்ள மருத்துவருடன் தொடர்பில் இருந்த மேலும் 5 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து கர்நாடகா திரும்பிய 2 பேருக்கு ஒமிக்ரான் கொரோனா தொற்று உறுதியானது. 66 வயது ஆண் ஒருவருக்கும் 46 வயது ஆண் ஒருவருக்கும் தொற்று உறுதியானது. இந்நிலையில் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இதில் ஒமிக்ரான் பாதிக்கப்பட்ட 46 வயதான மருத்துவருடன் தொடர்பில் இருந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. எனவே மொத்தம் 6 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் யாருக்கும் எவ்வித தீவிர அறிகுறியும் தென்படவில்லை. அனைவரும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் என்றும் கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் 5 பேரிடமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 250க்கும் மேற்பட்டோர் தொடர்பில் இருந்தது தெரிய வந்த நிலையில் அவர்கள் யாருக்கும் பாதிப்புக்கான அறிகுறிகள் இல்லை என்றும் கர்நாடக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டதை அறிந்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு விவகாரம் தொடர்பாக இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்த உள்ளதாகவும் நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருவதாகவும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் குறித்து மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வருவதாக கூறியுள்ள அவர், ஒமிக்ரான் தொற்று உறுதியானவர்களின் தொடர்புகளை கண்காணித்து கண்டுபிடிப்பதே தங்களின் கடமை என்றும் மாநிலத்தில் ஏற்கனவே சர்வதேச விமான பயணிகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று பரவலை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மக்களவையில் நேற்று மாலை தொடங்கிய விவாதம் நள்ளிரவு 12:30 மணி வரை நீடித்தது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொரோனா 3ஆம் அலையை தடுக்க மத்திய அரசு ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 2ஆம் கட்ட தடுப்பூசி
அனைவருக்கும் கிடைக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பூஸ்டர் டோஸ் போடுவது குறித்து விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்றும், ஒமிக்ரான் வைரஸ் இந்தியாவில் பரவுவதை தடுக்க சர்வதேச விமான சேவைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். ஒமிக்ரான் அச்சத்தில் உலக நாடுகள் வீழ்ந்துள்ள நிலையில் இந்தியாவில் தீவிரமாக பரவும் முன் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவாதத்தின் போது பேசிய மக்களவை உறுப்பினர்கள் திருமாவளவன், OP ரவீந்திரநாத் வலியுறுத்தியிருக்கின்றனர். இப்போது புதிதாக பரவி வருகிற ஒமிக்ரான் என்கிற இந்த வைரஸ் இது மிகவும் ஆபத்தானது என்பதை நாம் அறிவோம். உலகமே இன்றைக்கு மீண்டும் ஒரு அச்சத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. எனவே கடந்த முறை நாம் ஏனோதானோ என்று இருந்ததை போல் இல்லாமல் இந்த முறை மிகவும் விழிப்பாக இருந்து தீவிரமாக முடிவுகளை எடுத்து ஒமிக்ரான் என்கிற அந்த வைரஸில் இருந்து மனித குலத்தை, இந்திய மக்களை, உழைக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும். Government should not take it easy. 2% can spread 200, 2000 and more. WHO announced that this Omicron virus or not a modified version of Delta. We cannot judge it, but it is more dangerous than Delta. So my humble request to the government and Honorable Health Minister to take stringent action to prevent Omicron to spread in India at the initial stage itself. இதனிடையே ஒமிக்ரான் தொற்று பரவுவதை தடுக்கும் நோக்கில் தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதை தவிர்க்கும் நோக்கில் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புதிதாக உருவாக உள்ள இந்த புயலுக்கு ஜாவத் என்று பெயர் சூட்டப்பட உள்ளது. ஜாவத் புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவான புயலாக வடக்கு ஆந்திரா, ஒடிஷா இடையே நாளை கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து நாளை ஒடிஷாவிலும், டிசம்பர் 5ஆம் தேதி மேற்கு வங்கத்திலும், அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திரா, ஒடிஷா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களில் சனிக்கிழமை இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். வரும் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, சேலம், தருமபுரி உட்பட 9 மாவட்டங்களிலும், 6ஆம் தேதி நாமக்கல், திருப்பூர், தேனி உட்பட 6 மாவட்டங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, ஆந்திரா, ஒடிஷா கடலோர பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறவிருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுரைப்படி சென்னை, காட்டுப்பள்ளி, எண்ணூர், புதுச்சேரி, கடலூர், நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேனியில் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு செல்பவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தொற்று பரவலை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரேஷன் மற்றும் டாஸ்மாக் கடைகள், அலுவலகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்றவற்றில் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றுகளை சரிபார்த்த பிறகு எந்த ஒரு நபரையும் அனுமதிக்க வேண்டும் என்று உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிகளை மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் வேலூரிலும் இந்த உத்தரவு அமலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து இன்று முதல் சபரிமலைக்கு சிறப்பு
பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு ஆகியவற்றையொட்டி ஜனவரி 16ஆம் தேதி சபரிமலைக்கு இயக்க 64 சிறப்பு பேருந்துகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கடலூரில் இருந்து பயணிகளின் வருகைக்கு ஏற்ப இந்த சொகுசு மிதவை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. டிஎன்எஸ்டிசி, ரெட் பஸ் மற்றும் பேடிஎம் போன்ற வலைதளங்களில் 30 நாட்களுக்கு முன்பாகவே பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் அரசு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை இயக்குநராக இருந்த சுப்பையன் ஆவின் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் இறையன்பு வெளியிட்டுள்ள உத்தரவில் ஆவின் மேலாண் இயக்குநராக இருந்த கந்தசாமி பேரிடர் மேலாண்மை இயக்குநராகவும், நீலகிரி ஆட்சியராக இருந்த இன்னசென்ட் திவ்யா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடற்படை தினத்தை முன்னிட்டு மும்பையில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இசை வாத்தியங்கள் முழங்க கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து விபத்தில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ராணுவ ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமடித்ததை ஏராளமானோர் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். ஹெலிகாப்டரிலிருந்து தேசிய கொடியுடன் கயிற்றில் தொங்கியவாறு வண்ணப் பொடிகளை வெளியேற்றும் வெடிகளுடன் வீரர்கள் பறந்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. Casualty from the battlefield. Ladies and gentlemen, the Chetak helicopters will now showcase the process of recovering survivors at sea. Our mission well accomplished. Ladies and gentlemen, can we have a huge round of applause? சென்னையில் நாளை நடைபெறவுள்ள 13வது மெகா தடுப்பூசி முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மாநகராட்சிக்குட்பட்ட 200 வார்டுகளிலும் 1600 முகாம்களுடன் தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூருவில் 2 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்வது இன்றியமையாதது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய நாட்களை கடந்துள்ள நபர்களும் அலட்சியமாக இல்லாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கன்னியங்கோயில் கிராமத்தில் விசில் அடித்து அழைத்தவுடன் பறந்து வந்து பழத்தை சாப்பிடும் வௌவால்கள் காண்போரை வியக்க வைக்கின்றன. கன்னியங்கோயில் பகுதியைச் சேர்ந்த செந்தாமரை கிருஷ்ணனுக்கு சொந்தமாக வணிக வளாகம் உள்ளது. இந்த வளாகத்தில் இருந்த தேன்பழ மரங்களில் காய்க்கும் பழங்களை அணில்கள், வௌவால்கள் வந்து சாப்பிடுவது வழக்கம். சமீபத்தில் வீசிய காற்றில் தேன்பழ மரங்கள் சாய்ந்த நிலையில் வௌவால்கள் பழம் கிடைக்காமல் சுற்றித் திரிந்தன. இதை கண்ட செந்தாமரை கிருஷ்ணன் தனது கையில் பழத்தை வைத்துக் கொண்டு விசில் அடித்து அழைத்துள்ளார். அவர் அழைத்தவுடன் வௌவால்கள் ஒவ்வொன்றாக வந்து அமர்ந்து கொண்டு அவரது கையில் இருந்த பழத்தை நிதானமாக சாப்பிட்டுவிட்டு சென்றுள்ளன. இது வாடிக்கையான நிலையில் செந்தாமரை கிருஷ்ணனின் நண்பர் இதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கழிப்பறையில் வசித்து வந்த மூதாட்டிக்கு நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மாற்று வசிப்பிடம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பில்லத்தி கிராமத்தைச் சேர்ந்த அம்மாக்கண்ணு எனும் மூதாட்டி கணவரை இழந்து ஓட்டு வீட்டில் தனியாக வசித்து வந்தார். சமீபத்தில் அந்த வீடு இடிந்து விழுந்ததை அடுத்து கழிப்பறையில் சமையல் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். இது தொடர்பாக நியூஸ் 18 செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி அம்மாக்கண்ணுவை வேறு வீட்டிற்கு இடமாற்றம் செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தூய்மை பாரத திட்டத்தில் கழிப்பறை கட்டியதற்காக நிலுவையில் இருந்த 12,000 ரூபாய் மானியத்திற்கான காசோலையும் அந்த மூதாட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைப்பின் 59வது தொடக்க தினத்தையொட்டி உதகை அருகே உள்ள கேடி ரயில் நிலையத்தில் சிறப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சாதாரண மற்றும் மலை ரயில் பாதைகளில் விபத்துகள் ஏற்படும் போது விரைந்து சென்று எவ்வாறு மீட்பது, தீ விபத்து ஏற்பட்டால் அணைப்பது, காயமடைந்தோரை மீட்பது உள்ளிட்டவை செய்து காண்பிக்கப்பட்டன. ஒத்திகையின் போது பலத்த மழை பெய்த போதும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயரமான இடங்களில் இருப்பவர்களை பத்திரமாக மீட்பது மற்றும் முதலுதவி அளிப்பது போன்ற செயல்முறை விளக்கமும் காண்பிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் மல்லையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Our rescue team, the casualty in a safe manner, rescuers wearing the stretcher.
வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் தற்கொலை செய்து கொண்டார். 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட வெங்கடாச்சலம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் இவரது வீடு, அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் பல லட்சம் ரூபாய் பணம், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் சென்னை வேளச்சேரி தலைமை செயலக காலனியில் உள்ள வீட்டில் வெங்கடாச்சலம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கி வாடிக்கையாளர்களுக்கான ஏடிஎம் பரிவர்த்தனை கட்டணம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்கிறது. ரிசர்வ் வங்கியின் அனுமதியை தொடர்ந்து இலவச பரிவர்த்தனைகளை தாண்டி ஏடிஎம்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்து ஒரு பரிவர்த்தனைக்கு 25 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. அதிக பரிமாற்ற கட்டணத்தை வங்கிகளுக்கு ஈடுகட்டவும் வங்கிகளின் செலவுகள் அதிகரித்திருப்பதாலும் பரிவர்த்தனை கட்டணத்தை 23 ரூபாய் 60 காசுகளில் இருந்து 25 ரூபாயாக உயர்த்த ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது. மாநகரங்களில் 3 முறையும், ஊரகப் பகுதிகளில் 5 முறையும் மட்டுமே ஏடிஎம்களை கட்டணமின்றி பயன்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் ஒமைக்ரான் வைரஸ் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் 1963ஆம் ஆண்டிலேயே இத்தாலி மொழியில் ஒமைக்ரான் எனும் பெயரில் வெளியான சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படத்தை நெட்டிசன்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இதேபோன்று 2013ஆம் ஆண்டு விசிட்டர் ஃப்ரம் பிளானட் ஒமைக்ரான் எனும் பெயரில் ஒரு ஹாலிவுட் படம் வெளியாகி இருப்பதையும் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். இந்த 2 படங்களுமே கொடிய நோயுடன் உலகை அச்சுறுத்த வரும் ஏலியன்கள் பற்றிய கதை என்பதால் நிகழ்காலத்தில் நடக்கும் இந்த சுவாரஸ்ய ஒற்றுமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சார்பட்டா பரம்பரை படத்தின் வெற்றியை தொடர்ந்து பா ரஞ்சித் இயக்கும் புதிய படத்தில் விக்ரம் நாயகனாக நடிக்க உள்ளார். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பாக ஞானவேல் ராஜா தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கவிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் பா ரஞ்சித்தின் ஆஸ்தான இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணனுக்கு பதில் இந்த படத்தில் வேறொரு இசையமைப்பாளர் பணியாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. முதல் போட்டி டிராவில் முடிவடைந்த நிலையில் இந்த போட்டியில் வென்று தொடரை கைப்பற்ற இரு அணிகளும் முனைப்பு காட்டி வருகின்றன. நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடர் மற்றும் முதல் டெஸ்ட் போட்டியில் ஓய்வில் இருந்த கேப்டன் கோலி மீண்டும் அணிக்கு திரும்புவது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக கருதப்படுகிறது. கடந்த போட்டியில் அறிமுகமாகி சிறப்பாக விளையாடிய ஸ்ரேயா ஷையர் இந்த போட்டியிலும் ஜொலிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிரணியில் டிம் சவுத்தி மற்றும் ஜாமிசன் ஆகியோர் பந்துவீச்சில் மிரட்டி வரும் நிலையில் இந்திய அணியில் புஜாரா மற்றும் ரஹானே ஆகிய மூத்த வீரர்கள் பொறுப்புடன் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் வேட்புமனு தாக்கல் நாளை மாலை 3 மணிக்கு நிறைவடையும். மனுக்கள் 5ஆம் தேதி காலை பரிசீலிக்கப்படும். 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை மனுவை திரும்பப் பெறலாம் என்று அதிமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை நடத்தி தேர்தல் முடிவு டிசம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்தில் உள்ள ஒன்றியங்களுக்குட்பட்ட கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சி நகர வார்டு கழக நிர்வாகிகள், மாநகராட்சி வட்ட கழக நிர்வாகிகள் ஆகிய பொறுப்புகளுக்கான தேர்தல்கள் டிசம்பர் 13 முதல் 23ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறும் என்றும் அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மற்றும் அங்கலக்குறிச்சி பகுதியில் 60க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பள்ளி மாணவ மாணவியரின் பாட புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மழை நீரில் நனைந்ததால் பள்ளி குழந்தைகள் புத்தகங்கள் இன்றி பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசியதால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மின்சாரமின்றி பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரமாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்து பேரூர் அடுத்த ராமச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிக்குள் 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த பேரூர் வட்டாட்சியர் ரமேஷ் பாதிக்கப்பட்டவர்களை அருகே உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சோமநாதபுரம் கிராமத்தின் பின்புறமாக உள்ள ஏரிக்கரையை உடைத்து 4 பேரை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஏரி நிரம்பி குடியிருப்புகளின் சுற்றுச்சுவர் வழி தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்ற கரையை உடைத்ததில் நீர் கால்வாயில் வெளியேறி வீணானது. கரையை உடைத்த 4 பேரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து ஓசூர் நகர போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வடகிழக்கு பருவமழையால் மானாமதுரையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வைகை ஆற்றில் வெள்ளம் இருகரைகளையும் தொட்டு ஆர்ப்பரித்து செல்கிறது. இது விவசாயம் செழிக்க வழிவகுப்பதோடு கோடைக்கால குடிநீர் பிரச்சினைக்கும் தீர்வாக அமையும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனிடையே வளைந்து நெளிந்து செல்லும் வைகை நதியின் அழகினை நியூஸ் 18 தொலைக்காட்சி கழுகு பார்வையில் பதிவு செய்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் பல காய்கறிகளின் விலை 100 ரூபாயை கடந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் வரத்து குறைவே விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் வீடு பக்கத்தில் ஜாஸ்தியாக இருக்குன்னு இங்கே வந்தால் இங்கே அதுக்கு மேலே விலையாக இருக்குது. கத்திரிக்காய் 110, வெண்டைக்காய் 110, அவரைக்காய் 90 ரூபாய், இந்த மாதிரி ரேட்டு போயிட்டே இருக்குது. எங்களால் 4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்கி எல்லாம் கட்டுப்படி ஆகாது. கண்டிப்பாக இதுக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. வெண்டைக்காய் கேட்டால் கிலோ 100 ரூபான்றாரு. தக்காளி கேட்டால் 80 ரூபாவாம். பீட்ரூட்டு 80 ரூபா. ரேட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வாங்கி செய்கிறது தெரியல. கோயம்பேடு மார்க்கெட்டில் அன்றாட தேவைகள் 5000 டன் காய்கறி தேவை. தற்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3000 டன் காய்கறி தான் வந்திருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பரவலாக பேஞ்ச மழை. 2 நாளாக மழை விட்டுருந்தாலும் அங்கங்கே நீர்த்தேக்கம் தேங்கி உள்ளது. அந்த இடத்துல அதிக அளவில் லோடு ஏற்றுற இடத்துல ரோடு டேமேஜ் ஆகி வர முடியாத சூழ்நிலை. வண்டிகள் தாமதமாக வரதால இந்த விலை எடுத்து காரணங்கள். தக்காளி விலை சற்றே குறைந்துள்ள நிலையில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இனி பார்க்கலாம். இங்கே கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது எல்லாமே 100 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. முதல்ல கம்மியாக இருந்தது, இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. இப்படி விற்றா நாங்கள் என்ன பண்ணுறது? கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கத்திரிக்காய், அவரைக்காய், தக்காளி எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. எல்லாமே எது கேட்டால் வரத்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன வாரத்தோடு கம்பேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகம் தான். 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கின காயெல்லாம் இப்போ 100 ரூபாயாக இருக்குது. அவரைக்காய் 140 ரூபா சொல்கிறாங்க. சாதாரண ஒரு கத்தரிக்காய் 140 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப கடுமையான விலையாக இருக்குது. இதுக்கு விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து செஞ்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏழை எளிய மக்களாக ரொம்ப அவஸ்தைப்படுறோம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள அணை பாதுகாப்பு மசோதா திமுக, அதிமுக கட்சிகளின் எதிர்ப்புக்கு இடையே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் ஒரே சீரான அணை பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வழிவகை செய்யக்கூடிய அணை பாதுகாப்பு மசோதா மக்களவையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதாவின் மீது பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, அணை பாதுகாப்பு மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளதாகவும் அதனை தேர்வுக் குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். So, sir, in the path of many other bills that have been passed in which we have made our reservation, this is also another bill, sir. On any account, federalism cannot be crippled, states' powers cannot be encroached or transgressed. So, sir, I urge that this bill have to be referred to a select committee.
பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவும் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையே அணை பாதுகாப்பு மசோதா மீறுவதாக அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் கூறியுள்ளார். This dam safety bill is inherently defective. It is having contradictory and impermissible, arbitrary, unfair. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளும் அணை பாதுகாப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள எம்பி சிவதாசன் பாரதியார் பாடல்களை குறிப்பிட்டு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். That great leader Bharatiyar told Bharata Samudayam Valga Valga Varga Upilatha Samudayam Ulagathekku oru pudume inda Ulagathekku oru pudume. Sir, an unparalleled society without discrimination is a novelty to the world. So sir, the great poet Bharatiyar had ellarum orugulam ellarum Indiya makkal. Sir, ellarum Indiya makkal, we all are the citizens of the nation. Then he added another point, ellarum innattu mannar ellarum innattu mannar. பிறகு பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா உள்பட எந்த மாநிலமும் நீதிமன்றம் செல்ல தேவை இருக்காது என்று கூறினார். பிறகு தேர்வுக் குழுவிற்கு அனுப்ப வேண்டுமா என்பது குறித்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் அனுப்ப வேண்டாம் என்று அரசுக்கு ஆதரவாக 80 பேர் வாக்களித்தனர். அதனைத் தொடர்ந்து அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்தியா முழுவதும் ஒரே சீரான அணை பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க அணை பாதுகாப்பு மசோதா வழிவகை செய்கிறது. மசோதா நிறைவேற்றப்பட்டால் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படும். அந்த ஆணையம் அணை பாதுகாப்பு கொள்கைகளை உருவாக்கி தேவைப்படக்கூடிய வரைமுறைகளை பரிந்துரை செய்யும். அணைகள் பாதுகாப்பு குறித்த நெறிமுறைகள், அணைகளின் தரம் ஆகியவற்றை வகுப்புவதிலும் பங்கு வகிக்கும். மாநிலங்கள் மற்றும் மாநில அணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை உதவிகளை வழங்கும். புதிய அணைகளின் ஆய்வு, வடிவமைப்பு, கட்டுமான பணிகளை ஒப்படைக்க தகுதியிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான அங்கீகாரத்தை தேசிய அணை பாதுகாப்பு ஆணையம் வழங்கும். மாநிலங்களுக்கு இடையே தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். முல்லை பெரியாறு, பரம்பிக்குளம், துணுக்கடவு, பெருவாரி பள்ளம் ஆகிய 4 அணைகள் கேரளாவில் அமைந்துள்ளன. இருப்பினும் அந்த அணைகளை இயக்கி பராமரிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு தான் உள்ளது. அணை பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வந்தால் இந்த 4 அணைகள் தொடர்பான தகவலை கேரளாவிடம் தமிழக அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அணை பாதுகாப்புக்கான தேசிய குழு என்பதும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று கூறக்கூடிய தமிழ்நாடு அதனை எதிர்க்கிறது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை காப்பாற்றுவதற்காக விவசாயிகள் பலரும் போராடி வரும் நிலையில் தனது வயலில் 4 அடி உயரத்திற்கு வரப்பை உயர்த்தி ஒரு சொட்டு மழைநீர் கூட வெளியேறாமல் பாதுகாத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார் விவசாயி ஒருவர். யாரவர்? தொகுப்பில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாலமுருகன் தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி ஆகிய பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். இதற்காக தனது வயலை ஆழப்படுத்தி வயலின் வரப்புகளை 4 அடி உயரத்திற்கு உயர்த்தி அமைத்துள்ளார். இதன் மூலம் மழை நீரை ஒரு சொட்டு கூட வெள்ளையில் விடாமல் நிலத்தில் சேமித்து வைத்துள்ளார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் வேளாண்மை முறையில் விவசாயம் செய்து வரும் தனது ஆசான் ஞான பிரகாசத்தின் ஆலோசனைப்படி பாலமுருகன் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். மழை நீரை வரப்பு உயர தேக்கி வைப்பதால் தண்ணீர் பஞ்சம் என்ற நிலையை ஏற்படாது என்று கூறுகிறார் ஞான பிரகாசம். இவர் இதே நெல்ல கொஞ்சம் முன்னாடி நட்டு இருந்தாருன்னா அந்த மாதிரி உயரமான நெல் பயிரா இருந்தா தண்ணியில முழுகாது. அப்படியே மீறியும் முழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, அழுகிட்டு உள்ள நனைஞ்சு போச்சு. இந்த இலை அழுகிட்டு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு குருத்தை மட்டும் நீட்டிட்டு இருக்கு. என்ன அர்த்தம்னா, நான் ஏந்திரிச்சு வெளியில வருவேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் ஒரு 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயல்ல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னே தெரியாது. இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் 6 அடி 8 அடி உயரம் வளரும். அதனால அதுக்கு தண்ணீர் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. பாரம்பரிய ரகங்களை நடவு செய்துள்ளதால் விவசாயி பாலமுருகனுக்கு களை எடுத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற எந்த செலவும் இல்லை. கடந்த ஆண்டு இவர் மாப்பிள்ளை சம்பா ரக நெல்லை பயிரிட்டு ஏக்கருக்கு 20 மூட்டை நெல்லினை அறுவடை செய்துள்ளார். பின்னர் சோதனை முயற்சியாக அதில் 1 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிரை அழிக்காமல் அப்படியே வைத்துள்ளார். அந்த பயிர்கள் 2ஆம் ஆண்டாக நிகழாண்டும் செழித்து வளர்ந்து பசுமையாக காட்சியளிக்கிறது.
ஒரு துளி தண்ணீர் கூட வெளியில் போகாமல் இந்த ஆண்டு சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நீரை ஏன் சேமிக்கக்கூடாது? இந்த அழிந்து போன விவசாயிகள் எல்லாம் நீரை வடிக்கிறதுனால நெல் பயிரை மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வர்ற நீர், பள்ளத்து வயலில் இருக்கிற நீரை அடித்து சாய்க்கிறதுனால தான் நெல் பயிர் செத்து போகுது. நீரை நிறுத்தி வளைஞ்சாதாங்க நெல் அரிசியே மனித உடம்புக்குள்ளே போகும்போது நோயற்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும். அறுவடை செய்யும் முன்னரே முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பாரம்பரிய அரிசிக்கு தேவை அதிகளவில் உள்ளதாகவும், விவசாயிகள் அதிகளவில் பாரம்பரிய நெல்லை பயிரிடும் பட்சத்தில் அதன் விலை குறைய வாய்ப்பிருப்பதாகவும் ஞானப்பிரகாசம் தெரிவிக்கிறார். மழை நீர்லேயே விளையுது. அந்த மாதிரி உருவாக்கினாலும் கூட இவருக்கு ஏற்படுற கொஞ்சம் செலவு அதிகத்தினால இவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் விலையை அதிகமாக தான் வைக்கிறாரு. ஆனால் இவர் விற்கிற விலை அதை விட பல மடங்கு கொடுக்க மக்கள் தயாராகிறாங்க. இவர் 80 ரூபா 85 ரூபா விற்கிறாரு. 100 ரூபாய்க்கு மேலே கூட இந்த அரிசி கொடுக்க ஆட்கள் இருக்காங்க இவர்கிட்ட. ஆனால் தானியம் இல்லை. விவசாயிகள் தங்கள் வயல்களில் வரப்புகளை உயர்த்தி பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட வேண்டும் என்றும் நவீன ரக நெல்லை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஞானப்பிரகாசம் அழைப்பு விடுக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து கிருஷ்ணகுமார். தமிழ் புத்தாண்டு குறித்த சர்ச்சை மீண்டும் எழுந்துள்ள நிலையில் அதற்கு அரசியல் கட்சி தலைவர்களின் ஆதரவு மற்றும் எதிர்ப்பை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாகவே தமிழ் புத்தாண்டு குறித்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சித்திரை 1ஆம் தேதிதான் தமிழ் புத்தாண்டு என்று ஒரு தரப்பினரும், தை 1ஆம் தேதிதான் தமிழ் புத்தாண்டு என இன்னொரு தரப்பினரும் பல ஆண்டுகளாக கூறி வருகிறார்கள். குறிப்பாக சித்திரை மாதத்தில் புத்தாண்டு கொண்டாடுவது சமஸ்கிருத வழக்கம் என கூறும் தமிழ் அறிஞர்கள் பலரும் தை 1தான் தமிழ் புத்தாண்டு என கூறுகின்றனர். அதையே திமுகவும் ஆதரித்து வருகிறது. இதனால் முந்தைய திமுக ஆட்சியில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தை 1ஆம் தேதிதான் தமிழ் புத்தாண்டு என அறிவிக்கப்பட்டது. இதற்கு அதிமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அடுத்த முறை ஜெயலலிதா ஆட்சி அமைத்ததும் தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு என்பதை ரத்து செய்து சித்திரைதான் தமிழ் புத்தாண்டு என அறிவித்தார். இந்த நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தை 1ஆம் தேதிதான் தமிழ் புத்தாண்டு என அறிவிக்குமா என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்தன. அதற்கேற்ப தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் கைப்பையில் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததால் தமிழ் புத்தாண்டு தேதி பற்றிய சர்ச்சை மீண்டும் உயிர் பெற்று எழுந்துள்ளது. இதையடுத்து தமிழ் புத்தாண்டு நாளை மாற்ற நினைப்பது சதித்திட்டம் என விமர்சித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும், தமிழ் புத்தாண்டு தை மாதம் தொடங்குகிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவும் தமிழ் புத்தாண்டு தேதியை மாற்றும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஓபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக சித்திரை மாத பிறப்புதான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்றும், மக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அரசின் செயல் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாட்டில் தை முதல் நாளில்தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தை முதல் நாள்தான் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என்று கலைஞர் அவர்கள் முன்னாலே கொண்டு வந்ததை ஜெயலலிதா வீம்புக்காகவும் அவருடைய கொள்கைக்காகவும் சனாதனத்தை காப்பாற்றுவதற்காகவும் அதை செய்தார். மீண்டும் ஜெயலலிதா செய்த அதே தவறை, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு விரோதமான அதே தவறை அதிமுகவினர் செய்தால் அவர்கள் இப்போது இருக்கிற இடத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இதனிடையே தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்து புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தை பிறக்க இன்னும் 45 நாட்களே உள்ளதால் உடனடியாக புதிய சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு ஆளுநரின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும், அதற்கு வாய்ப்பில்லை எனில் அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். காவல்துறையின் பெருமையை அறிந்து கொள்ளும் வகையில் மோப்ப நாய் சாகசத்துடன் பள்ளி மாணவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை எழும்பூரில் இருக்கும் காவலர் அருங்காட்சியகத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய டோனி, கரிகாலன், அர்ஜுன், பரத், பிளாக்கி ஆகிய மோப்ப நாய்கள் வெடிகுண்டுகளை துப்பறிவது, குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிப்பது, கொலையாளிகளை கண்டறிவது எப்படி என செய்து காட்டி அசத்தின. இந்த சாகச நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். திருவண்ணாமலையில் லோன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கையெழுத்து பெற்று சொத்தை அபகரித்த நபரிடமிருந்து சொத்தை மீட்டுத் தரக் கூறி
சிந்தாமணி என்ற 85 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கணவரின் தம்பி மகள் சாந்தி சமுத்திரம் கிராமத்தில் 1152 சதுரடி காலிமனையை ஏமாற்றி அபகரித்துக் கொண்டு மிரட்டுவதாகவும் இதனால் உண்ண உணவு வசிக்க இடமின்றி தற்போது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய இடத்தை எழுதி வாங்கிய சாந்தி மற்றும் அவரது கணவர் மகன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சொத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று மூதாட்டி சிந்தாமணி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதோஷ நாளை ஒட்டி பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் 1000 கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தினி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பெருமானுக்கு அருகம்புல், சாமந்தி பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய பூக்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் குழந்தைகள் மையங்களில் பணிபுரியும் அங்கன்வாடி உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 40,601 அங்கன்வாடி உதவியாளர்கள் பலனடைய உள்ளனர். அவர்கள் ஊக்கமுடன் பணியாற்றி செம்மையான முறையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தினை செயல்படுத்திட அரசாணை வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி உதவியாளர்களின் ஓய்வு பெறும் வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்துவதாக கடந்த செப்டம்பர் மாதம் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் புதிய அலகுகளின் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது மற்றும் 4வது அலகுகளில் நடந்து வரும் பணிகள் எந்த நிலையில் உள்ளது என்று மாநிலங்களவை எம்பி ராஜேஷ்குமார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட அலகுகளின் மூலம் தேவையான மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். 3-4 அலகுகளின் பணிகள் முடிந்துள்ள நிலையில் 5 மற்றும் 6ஆம் அலகுகளின் பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அதில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கட்சியின் வளர்ச்சி போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவிலான பெடரேஷன் கோப்பை எரிபந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் மகளிர் அணி வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் ரங்கநாதன் வாழ்த்து தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் 31வது பெடரேஷன் கோப்பை எரிபந்து போட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டிகளில் டெல்லி அணிகளை வீழ்த்தி தமிழ்நாடு ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றின. இதனையடுத்து சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரங்கநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.